அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய ஜே வகுப்பு செய்திகள் வாசிப்பது உங்கள் தோழமை கா. கிருஷ்ணமூர்த்தி. பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து வரும் 18ஆம் தேதி முதல் 4 கட்டங்களாக அரசு ஊழியர்களிடம் கருத்து கேட்கப்படும் என தமிழக அரசால் அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு அறிவிப்பு. வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் கொண்டு செல்லும் தாய்மானவர் திட்டத்தை சென்னை தண்டையார்பேட்டையில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். உடல் உறுப்பு தானத்தில் இந்தியாவிலே சிறந்த மாநிலமாக தமிழகம் தேர்வு செய்வதற்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து. சேமிப்பு கணக்குகளில் குறைந்தபட்சம் இருப்பு இருப்பதை வங்கிகளே முடிவு செய்யலாம் என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா விளக்கம். குடியுரிமைக்கான சான்றாக ஆதார் அட்டை கழுவ முடியாது. பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வர இந்தியா உதவும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசியில் பிரதமர் மோடி உறுதி கூறினார். அடுத்து வருவது பவானிசாகர் பயிற்சி நிலைய நடப்பு செய்திகள். பயிற்சியாளர்களின் கோரிக்கை ஏற்று 15/8/25 முதல் 17/8/25 வரை 3 நாட்கள் வீட்டிற்கு செல்ல அனுமதி அளித்து முதல்வர் அவர்கள் உத்தரவு. பயிற்சியாளர்களின் பாதுகாப்பு நலன் கருதி அவரவர் சொந்த ஊருக்கு செல்ல சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்த முதல்வர் அவர்களுக்கு பயிற்சியாளர்களின் சார்பாக நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். பவானிசாகர் பயிற்சியாளர்களுக்கு இடையே விளையாட்டுப் போட்டிகள் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டு வருகின்றன. வானிலை செய்திகள். கடந்த ஒரு வார காலமாக பயிற்சி நிலையத்தில் நிலை கொண்டுள்ள மாதிரி தேர்வு நேற்றுடன் வலுவிழந்தது. வரும் 8ஆம் தேதி முதல் இறுதி தேர்வு புயலாக வலுப்பெறும் எனவும் படிப்படியாக அதிகரித்து 17/9/2025 அன்று புயல் கரையை கடக்கும் எனவும் அப்போது பவானிசாகர் பயிற்சி நிலையத்தில் கண்ணீர் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக முந்தைய பயிற்சியாளர்கள் தகவல். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜே வகுப்பு செய்திகள் 8/9/2025 காலை 6 மணிக்கு. பவானிசாகர் பயிற்சி நிலைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜே வகுப்பு பயிற்சியாளர்களுடன் இணைந்திருங்கள். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.